Good morning student. In this next topic, types of spectrum, emission and absorption spectrum hyphen Fraunhofer lines இருக்கு. அதான் 5.3 types of spectrum, அதில் emission absorption spectrum இருக்கும். அதில் Fraunhofer lines நம்ம ஃபாலோ பண்ணோம். சரியா? ஃபஸ்ட் எடுத்தோமே பிளாக் பாடி ரேடியேஷன் கர்வ் கொடுத்துருப்பாங்க. அதான் கரும்பொருள் கதிர்வீச்சு. பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னா கரும்பொருள் கதிர்வீச்சு. டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வேவ் லென்த் இருக்கும், தென் ஒய் ஆக்சிஸில் இன்டென்சிட்டி. வேவ் லென்த்னா அலைநீளம், இன்டென்சிட்டி செறிவு. இப்போ இதை நேச்சுரலாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராமை ஸ்பேஸில் இருக்கிறதால 2 டைமென்ஷனல் ஆக்சிஸ் இருக்கிறதால டைரெக்டாக ஸ்பேஸில் சன் இருக்கும். சரியா? சன்னில் சர்ஃபேஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர், சன்னுடைய சர்ஃபேஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்லி 6000 கெல்வின் இருக்கும். இந்த சன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் எமிட்ஸ் த ஸ்பெக்ட்ரம், சரியா? அதில் அல்ட்ரா வயலட் கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா வயலட்டுடைய வேவ் லென்த்து அப்ராக்சிமேட்லி அந்த 6000 கெல்வினுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் இருக்கும். இன்ஃப்ராரெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஆர்க் இருக்கும். கார்பன் ஆர்க்குடைய வேவ் லென்த்து 4000 கெல்வினு. லேம்ப் ஃபிலமெண்ட் மேக்ஸிமம் 3000 கெல்வின் இருக்கும். அதான் லேம்ப் ஃபிலமெண்ட்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்னிழை விளக்கு. கார்பன் ஆர்க் லேம்புன்னா கார்பன் கரித்துண்டு, கார்பன் வில்லுன்னு அர்த்தம். சரியா? அப்போ நேச்சுரலாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் தி சன்னு சம் மெட்டீரியலில் அப்சார்ப் பண்ணும்பொழுது அல்லது மெட்டீரியலில் ரிஃப்ளெக்ட் பண்ணும்பொழுது இந்த கலர்ஸை உனக்கு எமிட் பண்ணும். சரியா? இந்த கலர்ஸை தான் உனக்கு ஸ்பெக்ட்ரம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் ஃபாலோ பண்ணிக்க. when an object is burned it emits color. சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணும். சரியா? ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணும்பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா எமிட்ஸ் த கலர். கலர் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியிடும். தட் இஸ் இட்ஸ் எமிட்ஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன். சரியா? சில ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எமிட்ஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் விச் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். சரியா? எந்த ஆப்ஜெக்டை எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனை எமிட்ஸ் பண்ணுதோ அப்போ அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் உள்ள டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்டை ஹீட் பண்ண தான் அவனுக்கு கலர்ஸ் அங்கே எமிட்ஸ் ஆகும். அப்போ கலர்ஸுக்கு பதிலாக எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் எமிட்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் இஸ் டிபெண்ட் ஆன் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி பாடி ஆர் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இஃப் தி ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் ஹாட் then it glows in red color. If the temperature of the object is further increased then it glows in reddish orange color. ஒன்று ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணும்பொழுது அது ரெட் கலராக இருக்கும். அதே ஃபர்தர் இன்க்ரீஸ், சரி, அந்த ஆப்ஜெக்டுடைய டெம்பரேச்சரை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ண அந்த ஆப்ஜெக்டுடைய கலர் ரெட்டிஷ் ஆரஞ்சு கலராக அவனுக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் பிகம்ஸ் ஒயிட் when it is hottest. The spectrum usually is called black body spectrum. Refer +1 வால்யூம் 2 யூனிட் 8ல் கொடுத்துருப்பாங்க. இந்த பேராகிராஃபுடைய கான்செப்ட் இருக்கும். It is a continuous frequency or wavelength curve and depend on the body temperature. சரியா? The next paragraph, we all a beam of white light to passes through a prism. It is split into 7 constitute color which can be waved on the screen as continuous spectrum. சரி, என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒயிட் லைட்டை, ஒரு பீம் ஆஃப் ஒயிட் லைட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிசத்தின் வழியே பாஸ் பண்ணுறேன். சரி, அந்த ஒயிட் லைட் என்ன ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா இன்ட்டு 7 கான்ஸ்டிடியூட் கலராக ஃபார்ம் ஆகும். சரியா? அந்த 7 கான்ஸ்டிடியூட் கலர் தான் நாம்
ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக ஃபார்ம் ஆகும். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா தொடர் நிறமாலை. திஸ் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். அதாவது பிரிதிறன், ஒளி பிரிதிறன் அர்த்தம். அண்ட் the definite pattern of color obtained on the screen after dispersion is called spectrum. The plural for spectrum is spectra. The spectra can be broadly classified into two categories. சரியா, ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க இந்த ஸ்பெக்ட்ரத்தை. ஒன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரா. சரியா, எமிஷன் ஒன்று இருக்கும், அப்சார்ப்ஷன் ஒன்று இருக்கும். சரியா, அதாவது வெளிவிடு நிறமாலைன்னு பேர். எமிஷன்னா வெளிவிடு நிறமாலை, அப்சார்ப்ஷன்னா உட்கவர் நிறமாலைன்னு அர்த்தம். சரியா, எமிஷனில் 3 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எமிஷன் ஸ்பெக்ட்ரானா என்ன, அதனுடைய டைப்ஸ். சரி, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய டீட்டெயில் கொஸ்டின் இது, அதை ஃபாலோ பண்ணிங்க. When the spectrum of self-luminance source is taken, we get emission spectrum. Each source has its own characteristic emission spectrum. This emission spectrum can be divided into 3 types. சரியா, emission spectrum உடைய statement பாரு. The spectrum is self-luminance source. சரியா, அதாவது ஒரு சோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஃபாக அல்லது இட் செல்ஃப் தன்னிச்சையாக, சரியா, ஸ்பான்டோனியஸ் ப்ராசஸ், தன்னிச்சையாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும். சரியா, ஈச் சோர்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டர்ஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சரிப்பா, ஒன்றும் இல்லை, ஒரு சன் எடுக்கிற சன் என்ன பண்ணணும் அப்படின்னா நேச்சுரலாக ஸ்பெக்ட்ரத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஸ்பெக்ட்ரத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு பேர். சரியா, உதாரணத்துக்கு வெப்ஜிஆர் இருக்கும். சரியா, தென் ரெயின்போ இருக்கும். அந்த ரெயின்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணலாம், நேரடியாக வெறுங்கண்ணாலே பார்க்கலாம். இப்படி எந்த ஸ்பெக்ட்ரத்தை நேரடியாக பார்க்குறியோ அப்சார்வ் பண்ணுறியோ அதுக்கு பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சரி, அதில் 3 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சரியா, அதாவது தொடர் வெளிவிடு நிறமாலைன்னு பேர். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரான்னு ப்ராக்கெட்டில் இருக்கும். If the light from incandescent lamp ஆர் ப்ராக்கெட்டில் ஃப்ளமன் பல்ப்னே கொடுத்துருப்பாங்க. சாதாரண எலக்ட்ரிக் ஃப்ளமன் பல்பு தான். இஸ் allowed to passes through the prism. Simplest spectroscope, it's split into 7 color. Thus its consists of wavelength containing all the visible color ranging from violet to red. Example, spectrum obtained from carbon arc, incandescent solid, liquid, given continuous spectra. இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ராவை ப்ரொடியூஸ் பண்ணும். இதன் அடுத்தது லயன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதை வரி நிறமாலைன்னு பேர். சரி, அதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் light from hot gas is allowed to passes through the prism. சரியா, ஒரு ஹாட் கேஸை என்ன பண்ணுற அப்படின்னா ப்ரிசத்தின் வழியே பாஸ் பண்ணுற லைன் ஸ்பெக்ட்ரம் இஸ் அப்சர்வ்டு. லைன் ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் ஆகும். லைன் ஸ்பெக்ட்ரம் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா. த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆர் ஷார்ப் லைன்ஸ் ஆஃப் டெஃபினிட் வேவ்லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் டெஃபினிட் வேவ்லென்த் ஆர் பர்டிகுலர் வேவ்லென்த்னு பேர். Such spectra arises due to the excited atom of elements. These lines are the characteristic of the element, which means it is different for different element. Example, spectrum of atomic hydrogen, helium. அது மாதிரி பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா இருக்கும். அதாவது பட்டை,
வெளிவிடு நிறமாலைன்னு பேர். Band spectrum consists of several number of very closely spaced spectral lines which overlap together forming specific band which are separated by dark space. சரியா, அதாவது இருள் ஸ்பேஸ்னா இடைவெளி, இருள் வெளி is known as band spectra. This spectrum has a sharp edge at one end and fade out at the other end. Such spectra arises when the molecules are excited. Band spectrum is the characters of the molecule, hence the structure of the molecules can be studied using their band spectra. Example, spectrum of hydrogen gas, ammonia gas in the discharge tube, etc. சரி, இது வரைக்குமே அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ராவுடைய டைப்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.